நான் சொல்லி தர்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தையில சேர்த்து போட்டு விட்டுவான். என்னண்ணே? சாரு ராத்திரி பூரா தூங்கல, சார் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல, சார் காலையில பாத்ரூம் போகல. வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். அண்ணே டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த, செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? மாறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஜித்தன் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தாருன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இருந்தாரு 2K கிட்ஸ்க்கு ஒருவேளை பிக் பாஸ் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். நீயா அதுலேயும் தூங்கிட்டு தான் பாரு, ஒன்றும் பண்ணாங்க. என்ன மனுஷன் என்னதான் பெரிய ப்ரொடியூசரோட பையனா இருந்தாலும் நம்ம ஊர்ல தான் நெப்போட்டிசம் வேலைக்கு ஆகாது. எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் பையனா இருந்தாலும் திறமை இருந்தாதான் தமிழ் சினிமால சர்வை பண்ண முடியும். என்ன சொல்ல வர? ஜித்தன் 1ல மாசா ஆரம்பிச்ச ரமேஷ் கரியர் ஜித்தன் 2ஓட முடிஞ்சு போச்சு. அப்படி கரியரே முடியற அளவுக்கு என்ன கொடூரத்தை அதுல பண்ணிருக்காரு ஜித்தன் 2 என்னன்னு பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு மட்டமான பேய் படத்தை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பேய் பாத்துருக்கீங்க. படம் ஜித்தங்கிறதே அது இதுதானே, மறைஞ்சிருவாரு பவர் கிடைச்சி. மறையிற படம் தான் இது பேய் படமா? இப்போ பேய் படமா எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ஜித்தன் 2வை இப்போ எப்படியாவது ஜித்தன் 1 கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு சீன் வச்சு படத்தை ஆரம்பிக்கணுமே. ஆமா, ஜித்தன் 1 கிளைமேக்ஸ்ல யாரு கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிளா இருக்கிற ரமேஷ மழை பெஞ்சதும் தண்ணி மேல பட்டு தெரிஞ்ச உடனே நெத்தி பொட்டுல சுட்டு போட்டு தள்ளிடுவாங்க. அப்போ ஃபுல் சேத்தோட அந்த பாடி பக்கத்துல பூஜா அழுகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பேயா வர மாதிரி நான் கிட்டத்தட்ட அது சாமி கொடுத்த பவர் மாதிரி, பவர்ல சாபம் மாதிரி. One eternity later. ஜித்தன் 2 ஓபனிங்ல ஃபுல் சேத்த பூசிட்டு அதே இடத்துல படுத்திருப்பாரு ரமேஷ். அப்போ சில போலீஸ் சாஞ்சிக்க கூட இடம் இல்லாம பாறை மேல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்களாமா. இது போலீஸ் ஏன் அந்த பாடி பார்த்துட்டு இருக்காங்க போல. டேய் என்னடா அப்படி வியாபாரம் பண்றீங்க? அப்போ இந்த பொணம் எந்திரிச்சு போயிருது. என்னடா சொல்ற? ஓ தலைய சுட்டுமா? அந்த பவராலயா? அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. போலீஸ் பாடியை காணோம்னு பாக்கும்போது ரமேஷ்னு பேரை போடுறாங்க. குச்சமே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ செத்த அப்புறம் கூட பொணம் எந்திரிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு செகண்ட் பார்ட்டை அருமையா ஆரம்பிக்கிறாங்க. அது தலையில சுடாம வேறங்க சுட்டப்பறம் இல்லாம நேரா கட் பண்ணி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு வண்டியில லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு புது வீட்டுக்கு குடி வர்றாரு. பவர் போயிடுச்சா? கதை நடக்க போகுது. வீட்டை திறக்கும் போதே ஒரு பேய் எஃபெக்ட் கொடுக்குறாங்களாமா. பேய் வீட்டுக்கு வந்துட்டாரா? வீட்டு புரோக்கர் ஜார்ஜ் எப்படி பேய் பயமுறுத்துதுன்னு பாருங்க. நானும் பேயாவது பறக்கிற மாதிரியா காட்டி தொலைங்கடா. நூல்ல கட்டி தொங்க விட்டு சுத்துறதெல்லாம் பயமுறுத்துறதாமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வீட்டுக்கு நேம் போர்டு மாட்டும் போது சோகமா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல பார்த்தா ஜித்தன் ரமேஷ் வயசுலயே அவருக்கு ஒரு அப்பா. நம்மளாம் அப்டேட் ஆயிட்டோம். இவங்க எப்பதான் திரும்புவாங்கன்னு விட்டுருக்காங்க. சுமாராவது போகணும். படிச்சு கிழிச்சு கரண்ட் பில் அதிகமா வந்துருச்சுன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களாமா. நீ குடுக்குற வாடகைக்கு 9 மணிக்கு மேல லைட் போட முடியாது. உன் புள்ள படிக்கணும், தெருவுல போய் படிக்க சொல்லு. முடிஞ்சா இல்ல கிளம்பி போயிட்டாரு. காலேஜ் ஸ்டூடண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னோட வயசு அதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் இப்போ அப்பா கேரக்டர் போட்டுருக்கான். வீட்டை காலி பண்ண சொல்றாங்களான்னு யோசிச்சது கூட பரவாயில்ல. நம்ம ரமேஷ் விடிய விடிய படிச்சு வீட்டையே காலி பண்ண வச்சுட்டாங்கிறது தான் தாங்க முடியல. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? மறுபடியும் நேம் போர்ட காட்டுறாங்க. பிளாஷ்பேக் நம்பர் 2 வருது. நல்ல மொட்டை வெயில்ல மொட்டை மாடியில தொங்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்பாரு பாருங்க டீடைலு. ஏய் சூர்யா, இங்க என்ன படுத்திருக்க? பனி வேற பெய்யுது, பனி வேற பெய்யுது, பனி வேற பெய்யுது. பனி வேற பெய்யுதான்.
மூஞ்சில பளிச்சுன்னு வெயில் அடிக்கும் போது நல்லா சாம்பிராணி புகையை போட்டு பனிப்பை இதுன்னு பில்டப் பண்ணி ஒரே வயசுல இருக்க அப்பா மகன் 2வது வீட்டையும் காலி பண்றாங்க. என் பையன் நைட் எல்லாம் பணியில படுத்துருக்கான். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வீட காலி பண்ணிட்டு போயிடு. என்ன இப்படியா சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்களா? மறுபடியும் நேம் போர்டு காட்டுறாங்க. ஐயா. நம்பர் 3 3 பைத்தியக்காரனுங்க வந்து இந்த பைத்தியத்தை கலாய்க்கிறாங்க. படத்துக்குள்ளே போக மாட்டீங்களாடா? பிளாஷ்பேக்லயே படம் ஓடிடுமா? 2 பைத்தியக்காரங்க என்னடா திரும்பி வா. சாமி இந்த பைத்தியத்தை கலாய்ச்சா இந்த அப்பா பைத்தியம் சும்மா இருக்குமா? வழக்கம் போல பைத்தியாரத்தனமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருவாங்க. வயசு பசங்க அப்படிதான் பண்ணுங்க. உன் புள்ளைய தத்தியா வச்சுக்கிட்டு என் புள்ளைய பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்றது? நானே காலி பண்றேன். இவங்களே காலி பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு காமெடியா நினைச்சீங்கன்னா இந்த நினைப்ப குழி தோண்டி புதைச்சிருங்க. சின்ன பசங்க மாதிரியா காட்டியிருக்கணும். இவ்வளவு பெரிய ஆளு இது பண்ற கூட்டு போறது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. அதுவே ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கும். டிரைவர் இறங்கி வண்டியை தள்ள சொல்றான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சுத்தி யாரும் உதவிக்கு இல்ல, நம்ம தான் இறங்கி தள்ளுவோம். நம்ம வேலை ஆகணும்னா நம்ம தான் பண்ணணும். ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி மூஞ்சிய பார்த்து முடிச்சிட்டு நாங்களா அப்படிம்பானுங்க. என்னப்பாச்சு? வண்டி நின்றுச்சு, இறங்கி தள்ளுங்கப்பா. நாங்களா? வேற யார் தள்ளுறது? இறங்கி தள்ளுங்கப்பா. இவர் பெரிய பிஸ்தா பருப்பு. எப்படி போவீங்க? வெள்ளரி விதை நாய. அப்புறம் சரியில்லை, வேற வழி இல்லாம இறங்கி தள்ளுவானுங்க. அப்போதான் காமெடியே. 2 பேரும் தள்ளிட்டு இருக்கும் போது அப்பாவை காணோம். பார்த்தா முக்கி தள்ளுனதுல ஓவரா ஹார்ட்டுக்கு பிரஷர் ஆகி நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துருவாரு. இந்த மாதிரி நேரத்துல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளு தேடி கண்டுபிடிச்சு ஒரு சோடாவை வாங்கி கொடுத்து இவனே கொண்டுருவான். அப்படியா? அவர்தான் அப்பா மாதிரி இருக்காரு. அதான் இந்த பண்ணி வச்சிருக்கேன். அதான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளை போட வேண்டியதுதானே? வயசானவங்க வேலைக்கு போட்டுருந்தாலும். இப்போதான் ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு தர்மலிங்கம்னு வீட்டுக்கு பேர் வச்சிருக்காராமா. அவங்க அப்பா பேரா? இதுக்குதான் பிளாஷ்பேக்கா? இது ஃபர்ஸ்டே அவங்க இது ஆகுற மாதிரி காட்டி முடிச்சிருக்காங்க. இப்படி கேவலமான ஃபிளாஷ்பேக் பாலையா படத்துல கூட வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பேய் பயமுறுத்துற சீன். கொஞ்சம் பயப்படுறவங்க, லேசான மனசு இருக்கிறவங்க இருந்தா பார்க்காதீங்க, பயந்து நடுங்கிடுவீங்க. ஜித்தன், நீங்க பேய் படம் எடுத்து வச்சிருக்கீங்க. பயமா இருக்கு சிலது. நம்ம டெக்னிக் இதெல்லாம் எதாத காலத்திலே பண்ணிட்டோம். புதுசா தான் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி நல்லா பயந்தீங்களா? இன்னும் பல வினோதங்களை இந்த பேய் பண்ண காத்திருக்கு. பாக்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பயம் காட்ட சொன்னாங்கன்னா பயந்துட்டேன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இப்படி எல்லாம் சீன் வச்சா இத பார்க்க கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவாங்கன்னு பொண்ணுங்களை டீல் பண்ற மாதிரி சீன் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன். என்னங்க சாமா கம்மியா இருக்கு? கதைக்கு சுத்தமா தேவையே இல்லாத சீனு. எந்த பொண்ணு ஜித்தன் ரமேஷ் இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கும்? கதைனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? நினைச்சு பாக்குதா? ஜித்தன் 1ல அரக்கி இருக்க மாதிரி சுத்திட்டு இருந்த இவரு இதுல முழுக்க இருக்குனாவே மாறிட்டாரு போல. ஐயோ என்னென்னமோ பண்றானே. பைத்தியம் பிடிச்ச நாயே. என்னையும் பைத்தியக்காரனாக்குற. அப்புறம் வீட்டுக்கு போய் கவுண்டமணி காமெடி பாக்குறாரு. அப்போ பேய் அதோட வித்தைய காட்ட கவுண்டமணி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதாமா. அதை கேட்டு இவர் பயந்து நடுங்குறாராமா. எது? குளிக்கிறத பாரு, திருவிழால காணா போன புள்ள மாதிரி. டேய் டேய், முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. என்ன கண்டராவி மாது. இப்போ அந்த சோஃபாக்குள்ள பூந்து ஜித்தன் ரமேஷ் சொல்லட்டி அடிக்குது. காமெடி படமா? அந்த காலத்துல சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க? என்ன பண்றது? இங்க டைரக்டர் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏதோ வெப்சைட்ல இருந்து டைட்டில் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி அதுல டெக்ஸ்ட போட்டு இத பேய் பண்ணதா ஸ்கிரீன்ல போடுவாங்க பாருங்க. நம்ம அப்படியே பயந்து நடுங்கிடுவோம். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பேய் சோஃபாவை சொல்லட்டி விட்டு பயமுறுத்தும் போது மீம்ஸ் காமெடி வீடியோஸ்ல எல்லாம் இப்படி ஒரு சவுண்ட் கேட்டிருப்பீங்க.
ஆமா. இந்த காமெடி சவுண்ட வச்சு பயப்படுத்த ட்ரை பண்றாங்க. கை முன்னாடி வை. யூடியூப்ல தான் இது பண்றதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா அந்த படமே அந்த சவுண்ட போட்டு மிரட்டி அவன் சோஃபா விட்டுருப்பாங்க. அடிக்கிறாங்க. சோஃபா சுத்தி சுத்தி இவரை அடிச்சு இவரை பார்த்து சிரிக்கும். ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. டென்ஷன் ஆகி இவர் சோஃபாவை போட்டு அடிக்க, சோஃபா இவரை திருப்பி அடிக்க, இவர் பயந்து சோஃபா கால்ல விழுந்து கதறாரு. வாவ் நைஸ். சட்டை கழட்டி போட்டு சண்டைக்கு ரெடி. இருங்க பாய். இது ஒரு படம் நம்பி எப்படி இதுக்கே நம்ம போனாங்க? பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது டிவில மங்காத்தா படம் வந்து டிவில வர அஜித் டிவிக்கு வெளியே இருக்க ஜித்தன் ரமேஷ் சரமாரியா இப்படி ஏதாவது பண்ணா பாப்பாங்க. ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் வந்து அப்புறம் பாவம் நம்ம ஹீரோ பயந்து ஓடியே போயிடுவாரு. உங்க வீட்டுல ஒருவேளை பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பல படங்கள்ல பார்த்த மாதிரி மந்திரவாதியை கூப்பிட்டு வரலாம், இல்லனா இப்போ வந்திருக்க சப்தம் படத்துல வந்த மாதிரி ஃபுல்லா சயின்ஸை வச்சு டீல் பண்ற மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வரலாம். இந்த பேய்க்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. போலீஸ் என் வீட்ல பேய் இருக்கு சார். எப்படியாவது நீங்க தான் சார் அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. எந்த மடையனாவது பேயோட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவானா? அந்த போலீஸ் குரூப் அதை விட கிறுக்கணுங்களா இருப்பானுங்க போல. பேயை பிடிக்க கிளம்பி வந்துருவானுங்க. இந்தியாவிலே பேயை அரெஸ்ட் பண்ண போற முதல் போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் 1 போலீஸ். ஸ்காட்லாண்டே இன்ன வரைக்கும் பேயை பிடிச்சது கிடையாது சார். என்னையா சொல்ல வர்ற? எஸ்ஐ சார், பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் அம்மா என்ன கையில கோணி பேயை பிடிக்குதான். அப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? இவனுங்க பெரிய புத்திசாலி மாதிரி டிவில பேய் இருந்துச்சு, சோஃபால பேய் இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ஆளுக்கு ஒண்ணா அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவானுங்க. சார் அவர் ரூட்ல போயிருவோம். சோபா நான் விட்டு போறேன். டிவி நீ விட்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. முட்டி வெளியே போனவனுக்கு சட்டி கலரை மாத்த சொன்னானா? அந்த கதையால இருக்கு. எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். அங்கதான் டைரக்டரோட ஹார்ட் பீஸ வச்சிருக்காரு. இந்த டிவி சோஃபாவை எடுத்துட்டு வந்தனால பேய் இவங்களை ஆட்டி படைக்குதாமா. இந்த போலீஸ் குரூப்பும் பயந்து போய் டிவி மற்றும் சோஃபாவை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பாருங்களேன். என்ன வெறுஞ்சா தரிச்சிட்டு இருக்கா? யோ என்னையா பண்ற? சார் இவன் டைனோசரை திருடிட்டான் சார். ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. ஏன் நமக்கே பைத்தியம் முடிச்சோம் போல இருக்கு. ஹீரோ மாதிரியே நல்ல இளமையான ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ண வர்றாங்க. மேனேஜரோட இவ்வளவு ஒரு வீடு கட்டல மச்சான். யூத்தோட ஃபீலிங் சார். எந்த அப்பலுமே என்ன எதுக்கு இப்ப ஜித்தன் டோன் பேர் வச்சாங்க எனக்கு புரியவே இல்லையே. நேரத்துல நம்ம ஜித்தன் ரமேஷ் அடிச்ச பேய அவரே பழி வாங்குறாரு. இப்ப பரடி ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. அப்போ ஒருத்தன் பாத்ரூம் போகும்போது பேய் ஒரு மனுஷ ரூபத்துல வந்து சுருட்டு அடிச்சிட்டு இருக்கும். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்ப கூட பேய் மாதிரி காட்டல. சுருட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போறேன். இப்போ நீங்க செமையா பயப்பட போறீங்க. மெஜிஷியன்ஸ் எல்லாரும் இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டு ஜூஸ் ஊத்துறத பார்த்திருப்பீங்க. அந்த மேஜிக்க பண்ணி பேய் இவங்களை நல்லா பயமுறுத்தி விட்டுரும். அப்பல இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா. அந்த பயம் அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரமேஷ்க்கு கைக்கு பதிலா கால் முளைச்சிருச்சாமா. இந்த பேக்கு பயப்படுறேங்கிற பேர் வெளியில ரொம்ப ஓவர் ஆக்டிங் வேற பண்ணும். அப்புறம் ஒரு மலையாள ஆண்டியும் மந்திரவாதின்னு கூப்பிட்டு வருவானுங்க. அதுக்கு மலையாளமும் வராது, மந்திரமும் வராது. நீங்கள் ஒன்றும் பேடிக்க வேண்டாம். நீங்களுக்கும் நீங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குழப்பமும் வராது. உனக்கெல்லாம் பேச வேண்டியதில்லை.
கிராபிக்ஸ் பண்ண காசு இல்லாம எலுமிச்சம்பழம் பறக்கிற மாதிரி கூட காட்ட முடியாம நூலை கட்டி சுத்திட்டு இருப்பானுங்க. பேய் இருக்க ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போனா பேய் ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணி பயமுறுத்துது. இந்த மலையாள மந்திரவாதியை கட்டி வச்சுட்டு அந்த உருவத்துல பேய் வெளியே வந்து ஃபுல் காஜில இறங்கி மிரள விடுது. என்னன்னா மந்திரவாதி மந்திராபடி மாதிரி நடந்துக்கிறா. போகலாமா? ஜித்தன் ரமேஷ் ஒத்துக்கலன்னு அசிஸ்டன்ஸ் கூட ஒரு த்ரீசம் பிளான் பண்ணுது. யாருங்கள் முதல்ல? சண்டை வேண்டாம், 2 பேரும் வாங்க. சரி செய்ய. என்னடா பேய் படம்னு சொல்லிட்டு என்ன கண்டாவே வருது. ரமேஷோட பேய் ஓட்டுற இந்த ஐடியாவும் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இவர் கூட வேலை செய்யற மயில்சாமி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வீட்டுல இருக்க இந்த பாதம் பதிச்ச கண்ணாடியை நைட் 12 மணிக்கு உடைச்சா பேய் போயிரும்னு சொல்றாரு. சோ நம்ம ஆளு 12 மணி எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணும்போது ஒரு பழைய மெமரி வந்து போகுது. அதுல இவரோட இளமையான அப்பா இந்த வயசான மகனுக்கு 99 மார்க் எடுத்ததுக்கு ஒரு gift கொடுக்குறாரு. சிக்கன் எதுக்கு? நீ 99 மார்க் எடுத்தல? ஆமா. அதுக்காக உனக்கு சிக்கன் 65 செஞ்சு தர போறேன். இந்தா புடி. இந்த கேவலமான மெமரிக்கு அப்புறம் 12 மணி ஆகுது. வீட்டுக்குள்ள ஒரு சேவல் சேவலை வச்சு மிரட்டி விடுவாரு டைரக்டர். ஆமா, இந்த படத்தை இவரு எதுக்கு இப்ப பார்த்தாரு? பார்த்து எதுக்கு இப்ப வீடியோ போட்டாரு? இது எதுக்கு தெரியலையே, பார்த்துட்டோமே. ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் ஜித்தன் 2 தான் சேவலை விட்டு பிரிச்சு விட்டுருக்கானுங்க. கார்ட்டூன்ல தலையில அடிபட்டா தலையை சுத்தி குருவி சுத்தும்ல, அந்த மாதிரி சேவலை வச்சு வேற லெவல் பண்ணிருப்பானுங்க. சான்ஸே இல்ல. என்ன பண்ணிருக்கீங்க? அப்புறம் சேவல் இவரை பாத்ரூம் கூட்டிட்டு போய் சவரை திறந்து விட்டு கதற கதற கற்பழிக்குது. கோழி கொத்துதா? கட் பண்ணி ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. இவரை பார்க்க அவரோட மாமா கருணாஸ் வந்திருப்பாரு. அப்போதாங்க கெத்துன்னு நினைச்சு லூசுத்தனமா ஒரு காரியம் பண்ணுவாரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துல நம்ம விஜய் சேதுபதி என்னாச்சுன்னு ஒரு டைலாக ரிப்பீட்ல சொல்லுவாரு. அதுவும் செமையா இருக்கும். நம்ம ரமேஷ் அதே மாதிரி ஒண்ணு பண்றேன்னு நம்மள எரிச்சலாக்குற மாதிரி பண்ணுவாரு. தன்னை விஜய் சேதுபதியாக உணர்ந்த தருணம். கோழி வந்துச்சு, அடிக்கலாது போன பறந்து வந்துச்சு. ஒரே அடி பொத்துன்னு விழுந்துட்டேன். ஒரே ரத்தம். அடுத்து என்ன? கோழி வந்துச்சா? இங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? பேய் இந்த அளவுக்கு பயமுறுத்திச்சு. சோ வீட்டை வித்துறலான்னு கடைசியா முடிவு பண்ணி லுல்லு சுபா சாமிநாதனை கூட்டிட்டு வந்து வீட்டை காட்டிட்டு இருக்கும்போது பேய் நேர்ல வருது. அந்த பேய் என்ன ட்ரெஸ்ல வருது, அந்த பேயை இவர் எந்த கோணத்துல பாக்குறாருன்னு பாருங்க. இந்த இவங்க தானா? சூப்பர். இப்படி ஒரு பேய் எல்லா வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு நிஜமாவே என்ன பார்த்து பயமா இல்ல? பேயே கேஷுவலா நேர்ல வந்து வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு போகுது. இத பார்த்து யாருக்கா பயம் வருமாடா? ரொம்ப அமர்க்கலமா இருந்தது. நீ செஞ்ச இந்த வேலைக்கு உன் தலைக்கு கிரீடம் தான் வைக்கணும். இந்த மாதிரி அதிபயங்கரமான சீன் எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கன்றாவிய மயில்சாமி கிட்ட போய் சொல்றாரு. அவர் ஆல்ரெடி 2 பேய் கூட உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? என்னது பேய் கூட? எனக்கு என்ன ஆகும்? அவங்களா பேயா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சார். இல்ல பேய்ங்க. இவங்க கதையை நான் உங்கள்ட்ட சொல்றேன். லண்டன், நீங்க எப்படி செத்தீங்கன்னு சொல்லுங்க. மண்டே மதுரா லெவல் மூளையாவது மூளையாவது இங்கயாவது அசந்தறாதீங்க. இப்போ ரமேஷ் வீட்ல இருக்க பேய ஓட்ட சொல்வாரு பாருங்க, மிரண்டு போயிருவீங்க. இதுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்க வீட்ல இருக்கிற பேய்க்கும் பிரச்சனை. ஒண்ணு செய், அதுகிட்ட உட்கார்ந்து பேசி பாரு. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? இவர்கிட்ட பேசுறல, அந்த மாதிரி பேய்கிட்டையும் பேசு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். பேய் பேசுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்கறாரு. சிக்கன், மட்டன், மீன், சரக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போ. சில பேர் சொல்லுவாங்க பேய்க்கு முன்னால நான்வெஜ் வச்சா ஓங்கி அடிச்சிடணும். அதுக்கு கொடுக்கலாம், நான் அடிக்கும். கொடுத்தா ரொம்ப பிடிக்கியா? பேய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பேய் போக மாட்டேன்னு சொல்லிடும். சோ நம்ம மயில்சாமி அண்ணன் இன்னொரு ஐடியா கொடுக்கறாரு. சில பேர் விளக்கு மாத்த அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு நீ அந்த மாதிரி பண்ணிடாத. உனக்கு தகுந்த மாதிரி குச்சுன்னு கையில வச்சுக்க.
என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த மாதிரி பேயை பயமுறுத்தி யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றேன். பயந்து போன பேய் திடீர்னு சந்தோஷமாகி பாட்டு போட்டு ஆட ஆரம்பிக்குது. இது வேறையா? இன்னும் கிளாமர் ஆயிருச்சா? அது திடீர்னு வந்து ரமேஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க ரொம்ப சாதாரணமா ஈஸியா கடந்து போற மாதிரி ஜாலியா ஒரு பிரேக்கப் நடக்குது. அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருக்கா? இந்த பேய்க்கு அந்த பேயே பரவாயில்ல. என்னடி இது? ச்சே, வேற லெவல்ல கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க. மண்டையில மூளைன்னு ஒண்ணு இல்லாத ஒரு மாமேதையால மட்டும்தான் இப்படி எல்லாம் சீன் யோசிக்க முடியும். இந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்க மச்சான்? தோ இங்க இருக்க மச்சான். நெக்ஸ்ட் ஒரு ரவுடி குரூப் கேபிள் கனெக்ஷனே இல்லாம கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பானுங்க. அன்றே கணித்தாருங்கிற மாதிரி இப்போ இருக்க சிஎஸ்கே நிலைமையா அப்போவே டைலாக்ல வச்சிருக்காரு டைரக்டர். என்னடா விளையாடுறான் டோனி? 4 மேட்ச் சொதப்பறானே. பேசாம போட்டுடலாமானே? அண்ணா நான் போட்டானே. நான் போடுறேனே. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சி தரத்தானு எடுத்துட்டு வரானுங்கப்பா. அப்படியா? என்னப்பா அப்படியான்னு கேக்குற? இந்த ரவுடி இந்த வீட்டை 1 கோடிக்கு வாங்குறதா ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் தான் பேய் பிளாஷ்பேக் சொல்லுது. இந்த பொண்ணும் ஒருத்தனும் பார்க்காமலே போன்லயே லவ் பண்றாங்க. நேர்ல பார்க்காமலே போன்ல பேசி பேசி நீண்ட தூரம் என் லைஃப்ல டிராவல் பண்ணிச்சு அந்த வாய்ஸ். கொஞ்ச நாள் பேசின உடனே இந்த வீட்டையே வாங்கி கொடுத்துட்டானாமா. கனவு வீடு அங்க இருந்துச்சு. அதுவும் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் என் கையில கொடுத்தாரு. அதனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? கடைசியா மீட் பண்ணலான்னு நான் சென்னை போற பஸ்ல இருக்கேன், வந்து பாருங்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல சென்னைக்கு போற பஸ்ல உனக்காக காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? இவ பாக்கலான்னு வந்து பஸ் ஏறி அவனை தேடி பாக்குறதுக்குள்ள பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம்பா. பாத்தீங்களா? அவர் பேய் அவளையா? நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? இது அற்புதமான காதல் கதையை சொல்லி முடிச்ச உடனே பேய் கூடயே ஒரு காதல் களியாட்டம் ஆடுறான் ஜித்தன். என்ன நீயும் பேய் மாதிரி சிரிக்கிற? அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற உன் அட்டகாசம் தாங்க முடியல. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு குடிச்சிருவேன். அடுத்த நாள் காலையிலேயே ரவுடி வீட்டை கேட்க நம்மளால தரமாட்டேன்னு மறுத்துட்டு பேயோட காதலன் சிவாவை தேடி போறாங்க. பாட்டுக்கு போய் கூமுட்டத்தனமா ஒரு வேலையை பாக்குறாங்க. காதலன் பேர் என்ன? சிவா. சரி, நீ சிவான்னு கூப்பிடு, வருவாங்க. சிவா சிவா சிவா. இன்னும் இவன் கூப்பிட்டதுக்கு அவன் போன பஸ்ல இருந்து எல்லாரும் படையெடுத்து வர்றாங்க. மத்த பேய்லாம் வருது. பேய்கிட்டயே பிளேட போடுறாங்க. அந்த சிவாவை இன்னும் சாகலையாமா. என் சீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பையன் உட்காந்துருந்தான். அந்த பொண்ணு அவனை பார்த்து நேரா கிட்ட வர நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டயத்துல ஒரே ஒரு பையனை மட்டும் அங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன். என்னடா இது? சாமியார கூட்டிட்டு வந்து பேய் கூட பேசுவாங்க. இங்க என்னன்னா ஆபீஸ்ல இருக்க பாஸ கூட்டிட்டு வந்து என்னெல்லாமோ பண்றாங்க. இல்லடா, நான் டோப்பு சரக்கு எல்லாம் போடுவேன். நீ வேற கிளைமேக்ஸுக்கு தயாராயிக்கோங்க. ஒரு பக்கம் ரவுடி குரூப் வீட்டை இடிக்க வர்றாங்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்புறமா ஒவ்வொரு சீனையும் கவிதையா தீட்டி இருக்காங்கப்பா. இந்த மூஞ்சில கரிய பூசிட்டு பார்க்க கொஞ்சம் கூட பேய் மாதிரி இல்லாம கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கு இந்த மொக்க குரூப் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு சப்போர்ட் பண்ண வர்றாங்க. அப்போ அந்த வீட்டை இடிக்கூடாதுன்னா எங்க ஹெல்ப் தேவை.
ஐயோ நம்ம ஆளு ஒரு 2 மணி நேரமா உட்கார்ந்து ஒரு 50 பெட்ரோல் பாம்ப பக்காவா ரெடி பண்ணுவாரு. அது 2 செகண்ட்ல நொறுக்கி பெட்ரோல் விட்டுருவாங்க. பாம்பா? ஐயோ எல்லாம் வந்து போச்சா. இதைத்தான் அவ்வளவு நாள் ஒட்டிட்டு இருந்தியாடா பைத்தியம். அதை யூஸும் பண்ணலையா? இப்படி அசிங்கப்படுத்தினதும் இல்லாம ஹீரோவை 4 அடி அடிச்சுட்டு இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான்னு இன்னும் அடிமட்டத்துக்கு கேவலப்படுத்துவாங்க. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான் வாங்க. நானே பயப்பட மாட்டேன் போல இந்த படத்தை பார்த்து. இதுதான் த்ரில்லிங்கான இடம். காஞ்சனால கூட என்ன ஒரு உடம்புல கண்டாயின்னு 2-3 பேய் தான் இருந்து பார்த்திருப்பீங்க. இதுதான் அதிபயங்கரமான எல்லாம் horror பூந்துருவாங்க. படமாச்சே. 50 பேயும் மொத்தமா உள்ள இறங்குது. பேய் இறங்குன உடனே பேய். இவரை கைத்த கட்டி தூக்குறாங்க. முனி நடி நாசமா போயிருவீங்கடா. ஒரு 4 பேத்த அடிச்சு போட்டுட்டு இவ சில கோமாளித்தனம் எல்லாம் பண்ணுவாரு. அதை பார்த்தே அவனுங்க ஓடி போயிருவானுங்க. பேய் குடிச்சிருக்குல்ல. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். கரெக்டா இவங்க கிளம்பின உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. உள்ள இந்த நம்ம காதலன் சிவா கோமால இருக்காரு. கோமால இருக்கவன பேச சொல்லி பேய் டார்ச்சர் பண்ணுது. கோமால இருக்காரா? யார் இவரு? அத கேக்கலையா? யாரு பாட்டமா இருக்கு? அவ்வளவுதானா? பயந்து நடுங்கி இருப்பீங்கன்னு நம்புறோம். ரொம்ப பயந்து போயிருந்தீங்கன்னா ஏதாவது கோயில்லயோ தர்காலயோ போய் மந்திரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இப்ப எதுக்கு நீ பயந்த? அது பயம் முடிச்சுச்சே, அதான் பயந்தேன். இதே நீ பார்த்து பயப்பட பாத்தியா? அங்க இருக்க லாஸ்ட்ல அந்த பேயா உண்மை நடிக்குதோன்னு நினைச்சேன். அதான் சொன்னல, இவங்க என்ன படம் காட்டினாலும் பயப்படுவாங்க. உனக்கு பேயின்னு எழுதுனாலே பயப்படுவியா நீ? இந்த படத்தையும் பார்த்து பயந்துட்ட பாத்தியா? பயப்படலாம். யார் சொன்னா கன்றாவி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ஜித்தன் மாதிரியாவது அதோட கண்டினியூ மாதிரி காட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாத கதையா வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு அது காட்டினாங்க? அப்புறம் எதுக்கு தப்பிச்ச மாதிரி காட்டினாங்க? அதுக்கப்புறம் புதுசா அவருக்கு ஒரு அப்பா இருக்கு, ஒரு லவ்வர் இருக்கு. என்ன கன்றாவின்னு எனக்கு புரியவே இல்ல. இந்த படத்தை பார்த்துவா. அதான் ஜித்தனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அதான் செத்ததாவே விட்டுருக்கலாம். இல்ல ஜித்தன்னு வந்துச்சுன்னா அப்போ திரும்பி அதே மறையிற பவரே வச்சே படம் எடுத்திருக்கலாம். இப்படி பேய் படம்னு சொல்லி எடுக்கிறதுக்கு அவர் யார் கணக்கு தெரியாம திரும்பி வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இல்ல காமெடியாவது எடுத்து இது பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் கெடுத்து காமெடிக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, சீரியஸா எடுத்திருக்காங்க. சீரியஸா? ஆமாயா, அது பார்த்தாலே தெரியல. இந்த பிசாசு படத்துல வர அந்த பேய் காட்டாம அப்படியே எப்படி காட்டுவாங்க? அது எப்படி அந்த இருக்கும்? மாதிரியாவது ஒரு பேய் காமிச்சு. பேய் காட்ட மாட்டாங்களா? அதான் காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த முடிய வச்சு போட்டு அப்படி காமிச்சிருக்கோம். இந்த பேய் வேற மாதிரி இல்ல. இது அந்த காஸ்டியூமே பாருங்க. இது எப்படி பேய ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்லா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அதுவும் பயங்கர கிளாமரான ஒரு ட்ரெஸ் போட்டு பேய் காலத்துக்கு ஏத்த மாதிரி அது ட்ரெண்ட் ஆயிக்குது. டைரக்டர் யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு வருஷம் இது எப்ப வந்த படம்னு எனக்கு தெரியல. ஆமா, இது ரொம்ப வருஷம். இவ்வளவு நாள் கழிச்சு புதைச்சதை தோண்டி எடுத்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ ஒரு படத்தை சும்மா எனக்கு டைம் பாஸுக்கு ஏதோ பாத்துருக்காரு. நான் மட்டுமா மாட்டுவேன், நீங்களும் மாட்டுங்க அப்படின்னு பார்த்து சாப்பிடுறாரு. ஆமா. ஆனா இந்த படத்தையும் தியேட்டர்ல போய் பார்த்தவங்க யாரெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு போயிருப்பாங்க கண்டிப்பா. ஒண்ணு நல்லா இருக்கும். ஆமா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸா கூட்டம் இருக்காது, அதுக்காவது போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.